Hi friends, நான் உங்க செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இந்த டாப்பிக்கை கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் பிட்வீனில் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ மெனி கொஸ்டின்ஸ். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். ரைட்? ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்லித்தர போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி வார்த்தை தான். ஓகே, பட் அதுக்கு நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தையை வச்சு இன்னைக்கு நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் சென்டென்சஸ் யூசிங் பை தென். ஓகே, ஸோ இந்த பை தென் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்சஸ் உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஓகே, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்குள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதற்குள். இந்த வார்த்தையை நம்ம தமிழ்ல அடிக்கடி பயன்படுத்துவோம். அதுக்குதான் இங்கிலீஷ்ல பை தென் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த பை தென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம 3 டென்சஸ் கூட பயன்படுத்துவோம். அது என்னென்ன டென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், சம்டைம்ஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இந்த மாதிரி ஒரு சில டென்சஸ் கூட பயன்படுத்துவோம், ஒரு சில மாடல் வெர்ப்ஸ் கூட பயன்படுத்துவோம். இதுக்குன்னு தனியா எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது. தேவையான இடங்கள்ல நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ அதற்குள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க இந்த மாதிரி, நீங்க எங்க இருக்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க, நான் வீட்டில் இல்லை, நான் வெளில இருக்கேன், நான் 8 மணிக்கு தான் வருவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றீங்க. நைட் 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, அதுக்குள்ள நானும் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள நானும் வீட்டுக்கு வந்துருவேன். அப்ப என்ன அர்த்தம்? 8 மணிக்கு வரலாம், அல்லது நீங்க வர்ற டைம் 8 மணிக்கு முன்னாடியே வந்துடலாம். பட் அந்த 8 மணிக்குள்ள உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த பை தென் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதுக்குள்ள அவன் வந்துட்டான், அதுக்குள்ள நான் சாப்பிட்டேன். ஓகே, ஸோ யூஸ்வலா 10 மணிக்கு நம்ம சாப்பிடுவோம். ஸோ 10 மணிக்குள்ள நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அதற்குள் நான் சாப்பிட்டு விட்டேன். ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட். ஓகே, இந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்டுக்குள்ள ஒரு ஆக்ஷனை முடிக்கிறது, அல்லது அந்த பாயிண்ட்ல ஆக்ஷனை முடிக்கிறது, ஒரு செயலை முடிக்கிறது அல்லது முடிச்சது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்றதுதான் பை தென். நம்ம சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். ரொம்ப சூப்பரான டாபிக். நீங்களும் எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ நான் இங்கே 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இங்கே நம்ம பை தென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பை தென் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சென்டென்ஸோட கடைசியே நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, அது எப்படி யூஸ் பண்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவன் அதற்குள் வீட்டில் இருப்பான். ஓகே, அவன் அதுக்குள்ள வீட்டில் இருப்பான். ஸோ அதற்குள் அப்படிங்கிறது பேசும்போது அந்த கான்வர்சேஷன் அப்பதான் நமக்கு தெரியும். அதுக்குள்ள அவன் வீட்டில் இருப்பான். நான் இன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவேன், பட் வீட்டு சாவி அவன்கிட்ட இருக்கு. டோன்ட் ஒரி, அதுக்குள்ள அவன் வீட்டில் இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வர்றதுக்குள்ள அவன் வீட்டில் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதற்குள் அவன் வீட்டில் இருப்பான். ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் வீட்டில் இருப்பான், அதை எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாம். இங்க சப்ஜெக்ட் அவன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹி. இருப்பான் அப்படின்னு இருக்கு. இங்க எந்த ஒரு வெர்புமே இல்லை. ஸோ இது பி வெர்பு தான் குறிக்குது. இதுல எந்த ஒரு மெயினான வெர்பும் கிடையாது, எந்த ஒரு செயலும் கிடையாது. அதுக்குள்ள அவன் வீட்டில் இருப்பான், அவ்வளவுதான். ஸோ இருப்பான் அப்படின்னா வில் பி. ஸோ இது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு பி வெர்ப். ஹி வில் பி அப்படின்னா அவன் இருப்பான். வீட்டில் ஹோம். ஹி வில் பி ஹோம். ஸோ அட் போடணும் அப்படிங்கிற அந்த தேவை கிடையாது. ஸோ போட்டாலும் தப்பு கிடையாது. ஐ மீன் ஹி வில் பி ஹோம், அவன் வீட்டில் இருப்பான். அதற்குள் பை தென். That's it. He will be home by then. அதுக்குள்ள அவன் வீட்டில் இருப்பான். இதே இது அதுக்குள்ள நான் வீட்டில் இருப்பேன், அதை எப்படி சொல்லுவீங்க? I'll be home by then. அதுக்குள்ள அவள் வீட்டில் இருப்பாள். She will be home by then. Right? Next. அதற்குள் ரயில் சேரும். அதுக்குள்ள ட்ரெயின் வந்துரும். ஓகே, வீட்டில் சொல்லுவாங்கல்ல, ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி போறப்போ டைம் ஆயிடுச்சுன்னா, நீ போற போக பார்த்தா அதுக்குள்ள ட்ரெயின் வந்துரும். அதற்குள் ட்ரெயின் வந்துரும். அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரயில் சேரும். அது எப்படி சொல்றதுன்னா,
ஸோ இங்க வந்து நமக்கு சப்ஜெக்ட் வந்து ட்ரெயின் தான் இல்லையா? ஸோ த ட்ரெயின். ஸோ வந்துரும். ஸோ இனிமே நடக்க போற ஒரு விஷயம் இல்லையா? ஃபியூச்சர். அப்ப நம்ம will யூஸ் பண்ணுவோம். The train will arrive. The train will arrive. Arrive now வந்து சேருதல். The train will arrive அதற்குள் by then. That's it. The train will arrive by then. So அதுக்குள்ள ட்ரெயின் வந்துரும். அதுக்குள்ள பஸ் வந்துரும். அதை எப்படி சொல்லுவீங்க? அதுக்குள்ள பஸ் வந்து சேரும். அதை எப்படி சொல்லுவீங்க? The bus will arrive by then. Okay? Next. அதுக்குள்ள நான் உனக்கு கால் பண்ணுவேன். So don't worry. அதுக்குள்ள நான் உனக்கு கால் பண்ணுவேன். இது நிறைய சிச்சுவேஷன்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதற்குள் நான் உனக்கு கால் பண்ணுவேன். அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருங்க. நான் உனக்கு கால் பண்ணுவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து நான், பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கு ஃபியூச்சர். ஸோ ஐ வில். வெர்ப் என்னது? கால் பண்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல கால். உனக்கு யூ. ஐ வில் கால் யூ. நான் உனக்கு கால் பண்ணுவேன். பை தென் அதற்குள். That's it. அதுக்குள்ள நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஐ வில் கால் யூ பை தென். ஸோ சம்டைம்ஸ் வந்து சில பேர் இந்த பை தென்ங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணுவாங்க. பை தென் ஐ வில் கால் யூ. ஸோ அதுக்குள்ள நான் உனக்கு கால் பண்ணுவேன். பை தென் ஐ வில் கால் யூ. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க அப்படி குழப்ப தேவையில்ல. நீங்க ஒரே ஃபார்மேட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ ஐ கால் யூ பை தென். அதுக்குள்ள நான் உனக்கு கால் பண்ணுவேன். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ இப்போ இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்குள்ள நான் அவனுக்கு கால் பண்ணுவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? அதுக்குள்ள நான் அவனுக்கு கால் பண்ணுவேன். ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க மாத்தணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு சேஞ்ச் த ஆப்ஜெக்ட். ஐ வில் கால் ஹிம். ஓகே. ஐ வில் கால் ஹிம் பை தென். அதுக்குள்ள நான் அவனுக்கு கால் பண்ணுவேன். தட்ஸ் இட். ஸோ இந்த அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாம் அதற்குள் சந்திப்போம். அதுக்குள்ள நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சொல்றதுதான். இப்போ வந்து தீபாவளி இல்லை பொங்கல் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ நீங்களா சொல்றீங்க அதுக்குள்ள நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இதுக்கு எப்படி வந்து கரெக்டான சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அதற்குள் அதை விட்டுருங்க. நாம் சந்திப்போம். நம்ம மீட் பண்ணுவோம். இது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நாம்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி. ரைட். ஸோ வில் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப். வி வில். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? மீட். We will meet அதற்குள் by then. We will meet by then. அதுக்குள்ள நம்ம மீட் பண்ணுவோம். We will meet by then. ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன். ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்க நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் போது தயவு செஞ்சு அதை வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ நான் போர்டில் சொல்லி கொடுக்கும் போது அது ஈஸியாக தான் இருக்கும். நீங்க காமெண்ட் பண்ணும் போது ஈஸியாக தான் இருக்கும். பட் எப்போ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நம்ம கிட்ட வந்து இங்கிலீஷ் பேசுறப்பதான் நமக்கு டக்குன்னு பேச முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ப்ரொனன்சியேஷன், ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஃபோக்கஸ்டா இருந்தாலே வந்து இங்கிலீஷ் நம்ம சூப்பராக பேசிடலாம். ஓகே. எழுதுறதுல மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே ப்ரொனன்சியேஷன் எப்படி உச்சரிக்கிறது, எப்படி ரீட் பண்றது. ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் எந்த இடத்துல கரெக்டா நம்ம பேசுறது அதெல்லாம் நம்ம வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட். அதற்குள் அவர்கள் வேலையை முடிப்பார்கள். அதுக்குள்ள அவங்க வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ரைட். அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அதற்குள் வேலையை முடிப்பார்கள். ஸோ அவர்கள், சாரி அதற்குள் விட்டுருங்க முதல்ல. அவர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ தே. முடிப்பார்கள் ஃபியூச்சர். ஸோ தே வில். முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம்ப்ளீட். they will complete. they will complete. ஸோ finish அப்படிங்கிற verb யூஸ் பண்ணிக்கலாம். they will complete or they will finish. they will complete
வேலையை, the work. So அதற்குள் அப்படின்னு இருக்கு, by then. That's it. They will complete the work by then. They will complete the work by then. அதுக்குள்ள உங்க வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட், அதற்குள் கடை மூடப்பட்டிருக்கும். அதுக்குள்ள கடையை மூடிடுவாங்க. அது எப்படி சொல்லலாம்? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சென்டென்ஸ். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நம்மளால இங்கிலீஷ் வந்து ஈஸியா பேச முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல வேணா அதற்குள் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல வேணா இப்படி நீங்க சொல்லலாம். பை தென் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க முதல்ல யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. பை தென், ஆனா இதுக்கடுத்து ஒரு கமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பை தென் இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். பை தென் கடை மூடப்பட்டிருக்கும். கடைனா த ஷாப் அல்லது த ஸ்டோர். மூடப்பட்டிருக்கும், அது எப்படி தெரியுமா சொல்லணும்? த ஷாப் will be closed. So will be க்கு அப்புறமா ஒரு verb வந்தா ஒன்னு ing ஃபார்ம்ல இருக்கணும் அல்லது past ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேவா? So by then the shop will be closed. அதுக்குள்ள கடை வந்து மூடிருப்பாங்க, மூடப்பட்டிருக்கும். ஓகே, that's it. So இது இப்படி நீங்க சொல்லலாம். The shop will be closed by then. By then நீங்க கடைசியும் சொல்லலாம், முதல்ல சொன்னாலும் அழகா இருக்கும். By then the shop will be closed. நீங்க வந்து ஒரு கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போனோம். இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ், இல்லை மால் எங்கேயாவது போறீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம், இப்போ அதுக்குள்ள கடையை பூட்டிடுவாங்க. ஏன்னா டிராஃபிக் இருக்கும், நம்ம சொல்லிட்டே போவோம்ல, அதுக்குள்ள கடை பூட்டிடுவாங்க. அதான் இந்த சென்டென்ஸ். பை தென் த ஷாப் வில் பி க்ளோஸ்ட். பை தென் த ஷாப் வில் பி க்ளோஸ்ட். இதெல்லாம் அழகான சென்டென்சஸ், ஞாபகம் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட், நீ அதற்குள் என்னை மறந்து விடுவாய். நீ அதுக்குள்ள நீ என்ன மறந்துடுவ. ஓகே, இது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ். எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட், நீ என்னை மறந்து விடுவாய். ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம், நீ என்னை மறந்து விடுவாய். அது எப்படி சொல்லலாம்? ஸோ சப்ஜெக்ட் வந்து இங்க நீ, யூ, வில். மறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃபர்கெட். யூ வில் ஃபர்கெட். என்னை, மீ. யூ வில் ஃபர்கெட் மீ. நீ என்னை மறந்து விடுவாய். அதற்குள், by then. That's it. You will forget me by then. அதுக்குள்ள நீ என்ன மறந்துடுவ. நெக்ஸ்ட், அதற்குள் நான் அதை உனக்கு அனுப்புவேன். அதுக்குள்ள நான் அதை உனக்கு அனுப்புவேன். மேபி ஆஃபீஸ்ல வந்து ஃபைலா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாவது ஒர்க்கா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கிஃப்டா இருக்கலாம். நம்ம இதை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதுக்குள்ள நான் உனக்கு அதை அனுப்புவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். யாருமே அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாரும் உங்களோட ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகே, நான் செக் பண்ணுவேன் கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட், நான் அதை உனக்கு அனுப்புவேன் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் அனுப்புவேன் அப்படின்னா ஐ வில் சென்ட். ஐ வில் சென்ட்னா நான் அனுப்புவேன். உனக்கு ஐ வில் சென்ட் யூ. ஐ வில் சென்ட் யூ. அதை, that. ஐ வில் சென்ட் யூ that. அதற்குள், by then. அவ்வளவுதான். I'll send you that by then. I'll send you that by then. I'll send you a gift by then. அதுக்குள்ள நான் உனக்கு ஒரு gift அனுப்புவேன். I'll send you the file by then. ஓகே, அதுக்குள்ள நான் உனக்கு அந்த ஃபைலை சென்ட் பண்ணிடுவேன். I'll send you the photos by then. அதுக்குள்ள நான் அந்த போட்டோஸ் அனுப்பிடுவேன். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ இன்னொருத்தர் போன்ல நம்ம வந்து செல்ஃபி எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், போட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீ வீட்டுக்கு போ, அதுக்குள்ள நான் அனுப்பிடுவேன். அதுக்குள்ள நான் அனுப்பிடுவேன். I'll send you the pictures by then. அதுக்குள்ள நான் அந்த போட்டோஸ் அனுப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான், சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட், அதற்குள் நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள். அதுக்குள்ள நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஸோ நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள். அதை எப்படி சொல்லலாம்? யூ வில். புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். என்னை, மீ. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. அதற்குள், by then. You will understand me by then. அதுக்குள்ள நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. ஈஸியா இருக்கா? ஸோ இவ்வளவுதான். அதற்குள் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை, பட் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ கடைசியா ஒரு 3 சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதற்குள் அவள் கிளம்பி விட்டாள். அதற்குள் அவள் கிளம்பி விட்டாள். ஸோ அதற்குள் அவள் கிளம்பினாள் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம், அது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அர்த்தம்னா,
அதுக்குள்ள அவ கிளம்பிட்டா. ஸோ ஏதோ ஒரு வேலை இருக்கு, பட் அதை முடிக்கல, அதுக்குள்ள அவள் கிளம்பி விட்டாள். ஸோ ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவள் கிளம்பி விட்டாள் அதை எப்படி சொல்லலாம்னா, ஷீ, சப்ஜெக்ட் வந்து ஷீ had. ஸோ had அப்படிங்கிறது நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், எல்லாருக்குமே தெரியும். நான் டென்சஸ் டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஷீ had, கிளம்பி விட்டாள், கிளம்புறதுக்கு இங்கிலீஷ்ல லீவ். ஓகே, ஸோ லீவோட பாஸ்ட் ஃபார்ம், கிளம்புறதுக்கு இங்கிலீஷ் என்னன்னா லீவ், விடைபெறுதல் அர்த்தம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீவ், லெஃப்ட், லெஃப்ட். ஷி ஹேட் லெஃப்ட், அதற்குள், பை தென். அவ்வளவுதான். ஷி ஹேட் லெஃப்ட் பை தென், அதுக்குள்ள அவ கிளம்பி இருந்தாள். கிளம்பி இருந்தாள் அப்படின்னு நம்ம வந்து டென்சஸ்ல படிச்சிருப்போம். பேச்சு வழக்குல கிளம்பி விட்டாள் அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிளம்பி இருந்தாங்கன்னா நீங்க வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஷி ஹாஸ் லெஃப்ட் பை தென். பட் ஹேஸ் யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு அது அப்ரோப்ரியேட்டா இருக்காது. அதனாலதான் நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ பை தென் வரும்போது மோஸ்ட்லி நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ஃபியூச்சர் அல்லது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஷி ஹேட் லெஃப்ட் பை தென். ஓகே, நெக்ஸ்ட், அதற்குள் எல்லாமே மாறிவிட்டது. அதுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு. அதை எப்படி சொல்லலாம்? ரெண்டு விதமா நீங்க சொல்லலாம். முன்னாடி நீங்க பை தென் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கூட நீங்க சொல்லலாம், பை தென் எல்லாமேனா எவ்ரிதிங். எவ்ரிதிங் மாறிவிட்டது, இதே மாதிரி தான். எவ்ரிதிங் ஹேட், மாறுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சேஞ்ச். சேஞ்சோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஏன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட்க்கு அப்புறம் ஒரு வெர்பு வந்ததுன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கண்டிப்பா நீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சேஞ்ச், அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? சேஞ்ச், சேஞ்ச்ட், சேஞ்ச்ட். எவ்ரிதிங் ஹேட் சேஞ்ச்ட். இப்படி நீங்க சொல்லலாம். ஸோ பை தென் எவ்ரிதிங் ஹேட் சேஞ்ச்ட், அதுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, இது இப்படி நீங்க சொல்லலாம், எவ்ரிதிங் ஹேட் சேஞ்ச்ட் பை தென். பை தென்ங்கிற வார்த்தை கடைசியும் சேர்த்துக்கலாம். பட் முதல் எழுதுனீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு கமா போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், அதுக்குள்ள நீ வரணும், அதற்குள் நீ வர வேண்டும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ வேண்டும் அப்படின்னு வந்திருக்கு. வேண்டும்னா என்ன யூஸ் பண்ணணும்? கண்டிப்பா மாடல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஷுட், ஷுட்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நீ வர வேண்டும், அதை எப்படி சொல்லுவீங்க? யூ ஷுட் கம். சப்ஜெக்ட் வந்து யூ, வேண்டும் அப்படின்னா ஷுட், யூ ஷுட் கம். அதற்குள், பை தென். யூ ஷுட் கம் பை தென், யூ ஷுட் கம் பை தென். நான் ஈவினிங் 6:30 வந்துருவேன், அதுக்குள்ள நீ வரணும். யூ ஷுட் கம் பை தென், அதற்குள் நீ வர வேண்டும். இது இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்? பை தென் யூ ஷுட் கம். இது அதுக்குள்ள நீ கட்டாயமா வரணும், அதை எப்படி சொல்லுவீங்க? அதற்குள் நீ கட்டாயமாக வர வேண்டும், அதை எப்படி சொல்லுவீங்க? யூ மஸ்ட். மஸ்ட்னா கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். யூ மஸ்ட் கம் பை தென். ஸோ ஷுட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள நீ சாப்பிடணும், யூ ஷுட் ஈட் பை தென். ஸோ இந்த மாதிரி ஷுட், மஸ்ட் இதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், ஹேட். பட் அதுக்கப்புறம் வந்து யூ ஷுட் யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அவ்வளவுதான். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த மாதிரி ஷுட், மஸ்ட், இந்த மாதிரி மாடல் வெர்ப்ஸ்ல நம்ம வந்து பை தென் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இந்த வீடியோ? ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ உங்களுக்கான டெஸ்ட், அதற்குள் நான் தயாராக இருப்பேன், அவன் உன்னை அழைப்பான், அதற்குள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். ஸோ ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிக்கலாம், அல்லது என் கூட சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. பட் உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதற்குள் நான் தயாராக இருப்பேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் இருப்பேன், அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் பி. ஐ வில் பினா நான் இருப்பேன், தயாராக ஐ வில் பி ரெடி. அவ்வளவு. ஐ வில் பி ரெடினா நான் தயாரா இருப்பேன். அதற்குள், பை தென். ஓகே, ஐ வில் பி ரெடி பை தென், அதுக்குள்ள நான் தயாரா இருப்பேன். ஓகே, இது நிறைய சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது வெளில படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களை பிக்கப் பண்றதுக்காக வராங்க. ஸோ அவன் சொல்றான் அந்த மாதிரி, நான் 8 மணிக்குள்ள வந்துடுவேன், காலைல 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து ரெடியா இரு. அதுக்குள்ள நான் ரெடியா இருப்பேன், தயாரா இருப்பேன். ஸோ ஐ வில் பி ரெடி பை தென். ஓகே, நெக்ஸ்ட்,
அதற்குள் அவன் உன்னை அழைப்பான். அதுக்குள்ள அவன் உனக்கு கால் பண்ணுவான். அது எப்படி சொல்லுவீங்க? அழைப்பான்னா கால் பண்றது, தமிழ் அழைப்பான் எப்படி சொல்லுவீங்க? சோ அவன் உனக்கு கால் பண்ணுவான். அவன்னா he will call you. உன்னைனா you. he will call you. அதற்குள் by then. he will call you by then. அதுக்குள்ள அவன் உனக்கு கால் பண்ணுவான். நெக்ஸ்ட், அதற்குள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்யறதுனா டிசைட் பண்றது. ஓகேவா? சோ வேண்டும்னு வந்திருக்கு, நம்ம should யூஸ் பண்ணுவோம். சோ இங்க சப்ஜெக்ட் வந்து நீங்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல you. வேண்டும்னா should. you should. முடிவு செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? decide. you should decide. நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதற்குள் by then. That's it. சூப்பர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் 3 out of 3 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், குட் ஜாப். ஸோ இதே மாதிரி பை தென் யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்கிலீஷுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் இருக்கேன் உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்கிறதுக்கு. நீங்க எனக்கு பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ். நம்ம சேனல்ல டெய்லி வீடியோஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம் 6:30க்கு. ஸோ அதை பாருங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். சொல்லி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, அதே மாதிரி டிப்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. பட் யூ ஷுட் ப்ராக்டிஸ் அட் ஹோம். வீட்டில் நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் அதற்குள் என்னுடைய வீட்டு பாடத்தை முடிப்பேன். நான் அதுக்குள்ள என்னோட வீட்டு பாடத்தை முடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.